வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில பணம் அவசியமா இல்லையா என்ற கேள்விக்கு எல்லாரும் உடனே ஆமாம் என்று பதில் சொல்லுவோம். ஆனா, அந்த பணத்தை சில சமயங்களில நம்மிடம் இல்லையெனில், நமக்கு உதவக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதுதான் கடன் மற்றும் கிரெடிட். இந்த 2 சக்திகளையும் எப்படி நாம புரிந்து கொள்கிறோம்? அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நிம்மதியாக மாறும் அல்லது சிக்கலாக மாறும். கடன் என்றால் என்ன? கடன் என்பது சும்மா ஒரு பணம் வாங்குறது கிடையாது. அது நம்முடைய ஒப்பந்தம். இப்போ நீ உதவி செய்ற, நான் பின் திருப்பி தரேன் என்ற நம்பிக்கை மேல உருவாகுறோம் ஒப்பந்தம். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, வீட்ட கட்டணும். நம்மகிட்ட பணம் இல்ல. அந்த நேரம் நம்மோட எதிர்கால வருமானத்தை காத்து வங்கியில் இருந்து கடன் வாங்குவோம். இது நமக்கு ஒரு வாய்ப்பு தரும். உடனே வளர்ச்சி. கிரெடிட் என்றால் என்ன? கிரெடிட் என்பது நம்ம பாஸ்புக்ல பணம் இல்லையெனில் கூட நம்மை நம்பி சேவையை அல்லது பொருளை வழங்கும் அமைப்பு. நீ முதல்ல வாங்கிக் கொண்டு போ, பிறகு பணம் கொடு என்பதுதான் கிரெடிட். கிரெடிட் கார்டு எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு பொருள் வாங்குவோம். ஆனா 1 மாதம் கழித்து பணம் செலுத்துவோம். இது நம்ம வாழ்க்கையில பல வேலைகளை முன்னோக்கி கொண்டு செல்ல உதவும். ஆனாலும் தவறான முறையில் பயன்படுத்தினால் கடன் சுமையாக மாறும். கடன் மற்றும் கிரெடிட் நமக்கு என்ன நன்மை தரும்? சரியாக பயன்படுத்தினால் கடன் நம்முடைய வளர்ச்சிக்கு சக்கரம் போல் வேலை செய்யும். கடன் இல்லாமல் பெரும்பாலான வணிகங்கள் வளர முடியாது. கல்வி கடன் இல்லாமல் எத்தனையோ மாணவர்கள் உயர்கல்வி பெற முடியாமல் போயிருப்பாங்கள். கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தா எதிர்காலத்தில் கடன் வாங்கும்போது குறைவான வட்டியில கடன் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு நம்பிக்கையும் வாய்ப்புகளையும் உருவாக்கும். கடன் வந்து கிரெடிட் கார்டு செலவுகள்லே நம்ம எப்படி சிக்கலாக மாற்றும் தெரியுமா? சிவட்டப்பாடுகள் இப்போ இல்லாமல் செலவழித்தால் கடன் நம்மை நசுக்கிவிடும். மாதந்தோறும் குறைந்தபட்ச கட்டணம் மட்டும் செலுத்தினால் கடன் ஆண்டுகள் கழித்து கூட முடிவதில்லை. சிறு சிறு கிரெடிட் கார்டு செலவுகள் கூட கூட்டு வட்டியில் பெரிய பாக்கியாக மாறும். இதிலிருந்து வெளியே வர முடியாமல் நம்ம வாழ்க்கை முழுக்க நிதி சுமையில் இறங்கிவிடும். நிதி சிக்கலிலிருந்து தப்பிக்க கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவும். நான் உங்களை கடன் மற்றும் கிரெடிட் பற்றிய சிறந்த நடைமுறைகளுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். முதல் நடைமுறை, கடன் எடுக்கும் முன் திருப்பி செலுத்தும் திட்டத்தை தயார் செய்யுங்கள். கடன் என்பது உதவியாக இருக்க வேண்டும், சுமையாக அல்ல. இரண்டாவது நடைமுறை, சில்லறை செலவுகளுக்காக கடன் எடுக்காதீர்கள். உங்கள் கிரெடிட் ஸ்கோரை கவனிக்கவும். மூன்றாவது நடைமுறை, கிரெடிட் கார்டு செலவுகளை மாதம் முடிந்த அளவு முழுவதுமாக கட்டுங்கள். ஒவ்வொரு செலவையும் பொறுப்புடன் செய்யவும். இந்த நடைமுறைகளை நீங்கள் முதலில் எதை முயற்சிக்கப் போகிறீர்கள்? உங்கள் கடன் பயணத்தை பொறுப்புடன் தொடங்குங்கள். கடன் மற்றும் கிரெடிட் இரண்டும் முறையான முறையில பயன்படுத்தினால் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். தவறாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையையே பாழாக்கும். சரியான அறிவோடு நிதியை நிர்வகித்தால் கடன் நம்முடைய கனவுகளை நனவாக்கும் கருவியாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம் குடும்பத்தை வளர்ப்போம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி நண்பர்களே.